நாடாளுமன்றத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்க டிவியில் பார்த்துருப்பீங்க. என்ன மும்மொழி கொள்கைய, அதாவது இந்தி சமஸ்கிருதத்தை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2000 கோடி ரூபாயை தருவோன்னு திமிரா பேசுகிறார். யாரு? ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவங்க தேசிய கல்விக் கொள்கை என்ற பேர்ல புகுத்துற கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை மொத்தமா அழிச்சு ஒழிச்சிடணும். நாம அதை எதிர்க்கிறோம். கல்விக்குள்ள மாணவர்களை கொண்டு வர முயற்சி செய்யாம கல்வியிலிருந்து மாணவர்களை நீக்கம் செய்வதற்கான அத்தனை செயல் திட்டங்களும் தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கு. கல்வியை தனியார்மயமாக்குறது, பணக்காரர்களுக்கு மட்டுமே உயர்கல்வியின் நிலையை ஏற்படுத்துறது, கல்வியை மதவாதத்தோடு புகுத்துறது, சின்ன பிள்ளைங்களுக்கு கூட பொது தேர்வு, கலை அறிவியல் பொறியியல் படிப்புகளுக்கு நீட் மாதிரி நுழைவுத் தேர்வு, கல்வியில ஒன்றிய அரசோட அதிகார குவிப்புக்கு வழிவகுக்குது. இப்படி நிறைய இருக்கு. இதையெல்லாம் பார்த்துத்தான் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்னு உறுதியா சொல்றோம். ஆனா இதையெல்லாம் ஏத்துக்கிட்டாதான் உங்க நிதி உங்க கைக்கு வரும்னு பிளாக்மெயில் பண்றார். யாரு? ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அதனால்தான் நான் ஏற்கனவே உறுதியா சொன்னேன், திட்டவட்டமா சொன்னேன், அழுத்த திருத்தமா சொன்னேன். 2000 கோடி இல்ல, நீங்க 10,000 கோடி தந்தாலும் உங்களுடைய நாசகார நாக்பூர் திட்டத்தை ஏத்துக்க மாட்டோம்னு திட்டவட்டமாக நான் சொன்னேன். இந்த மேடையில அதைத்தான் திரும்பவும் சொல்லுகிறேன், உறுதியோடு தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு இவங்களுடைய சதிகளுக்கு எதிராக விடாம போராடுறத தாங்கிக்க முடியாத நேற்று தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பேசி இருக்கிறார் பாராளுமன்றத்தில்? தமிழ்நாட்டை சார்ந்தவங்க நாகரிகம் இல்லாதவங்க, அராஜகவாதிகள்னு நாடாளுமன்றத்தில் நாவடக்கம் இல்லாம பேசி இருக்கிறார். ஆனால் பேசி அரை மணி நேரத்தில் அவர் பேசினதை திரும்ப பெற வச்சிருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள். அவங்களுடைய போர்க்குரலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மேடையின் மூலமாக உங்களின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மானம் அவன் கேட்ட தாலாட்டு, மரணம் அவன் ஆடிய விளையாட்டுன்னு எழுதினார். யாரு? நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவரை கலைஞருடைய வாரிசுகள் நாங்கன்னு நம்ம எம்பிக்கு நாடாளுமன்றத்தில் காட்டிட்டாங்க.